அப்படி வச்சுக்கிட்டேன்னா மயிறு மாதிரி தெரியும். நாங்க பாடுற எல்லாம் மாடு பால் கட்டுற மணி மாதிரி கத்துக்கினேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. சரி சுத்தி விடுறது எதுவுமே இல்லையா? சுத்தி விடுறேன். வாட்டர் பாட்டில் எந்த பக்கம் நிக்கிறது? அதை இந்த 4 டாட் இருக்க சைடே வச்சுக்கோங்கடா. அதெல்லாம் 4 டாட். அந்த பென் இருக்கு. பென் இருக்கு. பென்னா? ஆமாடா பென் இருக்கு. அப்படி போட அந்த நீ கிடையாது எல்லாருக்கும். ட்ரூத் ஆர் டேர் விளையாட போறோம். ரெடியா? என்ன இப்ப நிக்கிற மாதிரி உண்மையா சொல்றீங்களா? இல்ல நீங்க ட்ரூத் ஆர் டேர் கேட்கணும். யார் பக்கம்? ஓகே அது பண்ணுவாங்க. கிஷோர் ட்ரூத் ஆர் டேர் எனக்கு எதுவும் வேணாம்பா. சொல்லு. ஏன் சொல்லலாம்? நான் வந்து டேர்னா செய்யணுமா? டேர்னா செய்யணுமா? கால் போடு. பைக்கில் ரெக்கார்ட் வேண்டாம், வேறு எதுனா கேள்றா. ட்ரூத் ஆர் டேர். நீ இப்போ ட்ரூட் கேட்டாலும் குதர்க்கமாக தான் கேட்பீங்க. ட்ரூட்ரா? ட்ரூட்ரா என்னடா? உண்மையை சொல்லுது. நீ கேள்வி உண்மையை சொல்லு. இது வரைக்கும் அந்த பொண்ணையாவது லவ் பண்ணணும்னு நினச்சிருக்கியா? இல்லை. அது எப்படா முடியும்? என்னடா பட்டுன்னு அவ்வளோதான் முடிச்சிட்டேன். மனசாட்சி இதுவாக சொல்லலாம். அதான் இல்லைன்னு நல்லா யோசிச்சுக்கோ. எதுனால மாட்டுவேன். அதான்டா பயமா இருக்கு. ட்ரூத்னா இதுவா கேட்பாங்கடா. சந்தோஷ் காட்சி வர மாட்டான். இல்லை வருவாங்க. ட்ரூத்ரா? இதுக்கப்புறம் எதனா ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினைக்கிறியா? என்னது? சத்தியமா இல்ல. நம்ம லெவலுக்கெல்லாம் சாணி எழுறது, முள்ளு விறக்கிறது, விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா பிடிக்கும். இல்லன்ட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி சுத்தி விடு. என்னடா மஞ்சள் கலர்ல மாறிட்டோம் திடீர்னு. சுத்தி விடு. 2 வண்டியும் மணி மைக். ஓகேவா? ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத்தா? உண்மையா சொல்லணுமா? அந்த காலேஜ் 3 வருஷத்துல கிட்டத்தட்ட எத்தனை நாள் தான் நீ உண்மையிலே காலேஜ் போயிருக்க? அவ்வளோதான் சிறப்பான. நான் தான் காலேஜுக்கு போயிருக்கேன். நீ போனது அதிகமா லீவ் போட? 3 வருஷத்துலையா? 3 வருஷத்துல 2 வருஷம் போயிட்டு 1 வருஷம் லீவ் போட்டேன். மஜாடா. அவ்வளோதான் 3 வருஷம் சேர்த்து 1 வருஷம் லீவ் போட்டிருப்பேன். அதுதான் அதுவே எவ்வளோடா? நாங்களே 1 மாசம் தான் போட்டிருக்கோம். காலேஜில் ஒரு செம்மைக்கு 4 மாசம் தான் வைக்கிறாங்க. காலேஜே கோளாறு. சந்தோஷ் தான் மாட்டணும். சூர்யா ஆல் ட்ரூட்டாடார் கேள்றா. நீ தான் கேட்கணும். சொல்கிறா ட்ரூத் ஆர் டேர். சரி டேர்ரா? டேரா ஏதோ யோசிச்சிடாங்க. இது பார்த்துக்கோங்க. எனக்கு தனி பண்ணுவான். என்னடா செய்ய? இதெல்லாம் ஈஸியான டாஸ்க் தான். உண்மையிலே வா. ஏன் டேர் தண்ணி கொண்டு வந்து இங்கே தண்ணி பண்ணுவான். நோ பாய்சா குடி. எல்லாம் ஓவரா இல்லையாடா உங்களுக்கு? சுத்து. இந்த பெண்ணு சரி. இந்த பக்கம் வாடா. இந்த பக்கம் அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பெல்லாம் அவங்க வரவே போவாங்க. இவங்க இதை சுற்றியும் உட்காந்துலாம் அவங்க தான் வந்து. ட்ரூத் ஆர் டேர்? ட்ரூத். உண்மையாக சொல்லலாம். அது ஈஸியாக பாரு. அதையே சொல்கிறான் அவன். என்ன உண்மையை கேட்கலாம்? இவங்க வீட்டில் கேட்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது ட்ரூத்துன்றான்டா. டேர்ன்னு சொன்னால் கூட ஏதாவது சொல்லலாம். நீ டேர்ன்னு சொன்னால் மோசமாக பண்ணுவீங்க. மொட்டை போயிட்டு அவனு பிரவீனை கொண்டு ஜெட்டி போடாமல் ஃபேண்ட் போட்டுருக்காரு. இல்லை வேற என்னடா கேட்குறது? டப்புனு ஸ்பாட்லேயே வச்சாப்பு. சரி ஓகே சுத்து. டேடி நீ நானா நானே லாய் பாஸ் மாதிரி வருது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. வெயிட் பண்ணு. சந்தோஷ் ஒருட்ரா. அவ்வளோதான் சந்தோஷ். அவ்வளோதான் ட்ரூத் ஆர் டேர். இது பண்ணுறீங்களா? ட்ரூத் ஆர் டேர்? அவ்வளோதான். டேர்ரா? டேரா? டேரா?
நான் ஒண்ணு சொல்றேன் சொல்றேன். சந்தோஷ் கீழே உட்கார வச்சுட்டு 3 மேல ஏறி உட்காரோம். எத்தனை பேரு? 3 பேர். நான் ஏற மாட்டேன். சரி நான் வந்து நான் மொத்தம் நான் படுத்துடுறேன். அப்புறம் நிறைய உட்காந்துக்கிறீங்களா? நான் மனசாட்சி உள்ள நான் பண்ண மாட்டேன். ஓகே, நீ ஏறி நின்று டான்ஸ் ஆடுவீங்களா? அது எங்கிட்ட மட்டும்தான். எப்படிரா யானை குட்டி மாதிரி நான் படுத்துக்கணுமாடா? அதெல்லாம் கத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு படுக்கிறேன்ட்டு. வாங்க வாங்க. என்ன விளையாட்டு குழந்தையாவே இருக்கான். இவன் என்ன கையில ஒரு காலெல்லாம் தூக்குறான்? என்னடா நீ ஏறலையா? வாடா வாடா, நீ ஏறுடா. நீ ஏறுடா, வாடா வாடா. எப்படி பாருங்க உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப காட்டுறேங்க. என்னடா எந்திக்கிறான்? 1 2 3 அவளை எல்லாம் தூக்குறா. பயந்துட்டேன்டா ஒரு செகண்ட்ல. பரவாயில்ல, இந்த டேர் ஈஸி பண்ணி சுத்துறான். சரியா? இனிமே டேர்டா. சரி அவ்வளவுதான். டேர். டேர் 2 புள்ள தூக்க சொல்லுங்க. புள்ள படுறா. பண்றா. என் மாமா சொல்லிட்டான் புள்ள படுறா. இதெல்லாம் வேஸ்ட் போடா. அந்த ஆளு வேற என்ன சொல்லுவாங்க? சரி, சொல்றான். வெங்கட்டு இல்ல எனக்கு புரியல. வெங்கட்டு லிப்ல கேக்குறா. சமந்தா ஆல்ரெடி காஜல ஏய் இல்ல மாமா, நான் சொல்றேன். அவன் மீசல்ல ஒரு முடி புடிங்க. அவ்வளவுதான். சூப்பர் முடிச்சு. அது கேமரா கிட்ட காட்டுங்க. மீசல்ல இருந்து வராது, புருவத்துல இருந்து கூட வந்துரும். மீசல்ல இருந்து வராது. பூர்வத்துல இருந்து நீ தலையில இருந்து கூட பிடிங்க காமிச்சிட்டு போதும். வச்சுக்கிட்டு கேமரா காமிச்சிட்டு தெரிஞ்சா. ஏய் உனக்கு முடி ஸ்ட்ராங் ஆகுதுடா, வர மாட்டேதுடா. இதோடா வந்துச்சாடா? ஏய் ஒரு மயிரும் தெரியலடா இதுல. வா அங்க வா. இவனுக்கு கழுத்து தான் பாருடா. அவ்வளவுதான் ஏய் வந்துச்சுடா. வந்துச்சு. ஏய் வாடி, இவ்வளவு குச்சி இழுத்து ஒரு முடி தாண்டா வந்துக்குது இவங்கிட்ட. வந்துச்சா? செம ஸ்ட்ராங்கா முடி வந்துச்சு. முடி இப்படி சொல்லி ஏமாத்துற. சுத்துறான். நீ என்ன சொல்ற? எல்லாம் ஒரு முடி வந்தாலே அழகா போர் அடிக்குதுடா. அதுதான் யூனோ அந்த மாதிரி அப்படி கை வைடா. நீ கை வச்சு கை மேல வரலாமா வரலாமா? கை எடுத்துட்டாங்க. எல்லாரும் கை வைக்கணும், கடைசியா வைக்கறனா அடிக்கிறத அவங்க கையில போகுது. ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறேன், ரெண்டாவது நீ வைக்கிற, மூணாவது வேற ஒருத்தன் வைப்பான், நாலாவது அந்த மாதிரி போலீஸ் போலீஸ் நான் ரெட் ரோஸ் இது பேர் விளையாட்டு. ரெட் ரோஸ் இல்ல, ஒருத்தர் கடைசியா சுத்தடி அந்த மாதிரி. ஏன் ஃபர்ஸ்ட் தடவை பின்னாடி கூட செகண்ட் தடவை ஆமாடா. ஃபர்ஸ்ட் ஸ்லோ வைடா. அப்போ ஓகே. அடிடா. நீ எடுக்கணும். அதுதான் அழுத்தி போய் நீ எடுக்கணும். ஏய் அப்பலாம் இல்ல இல்ல, நீ அழுத்தி எப்படி அஷ்டடா. வா சூர்யா எடுத்து அடிச்சனே இருக்குடா. சூரிய சத்தடா. ஏய் இவனை யாரா முன்னாடி அனுப்பிச்சுடா? மாடி மாமா. மன்னிக்கவே செத்தாண்டா. எல்லாரும் கையில அடிக்கிறாடா. அடியா மட்டும் பா. அடி வரைக்கும் வலிக்குதுடா. ஏய் கர்நாடகடா. எல்லாரும் 3 பேரும் கிஷோர் அடிக்கிறான். நடு கையறா அதேடா. நீ வை. அப்படியே அந்த எதிர அடி. அப்படியே அந்த மாதிரி அடி. அப்பதான் வலி கலைட்டா. அடிக்கிறான். கையில கூட கையேத்துறா. அடிக்கும் போது கையேத்துறன்னு வச்சுக்கோங்க. நீ உன் கையை வச்சு எல்லாரும் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருப்போம். அதான் கேமு. ஏய் கையை ஒழுங்காவே மேல. யாரு கர்வா கொட்ட அடிக்கிறான். டேய் அவன் அடிக்கிறதுக்கு என்ன அடிக்கிறா? ஏய் அந்த மாதிரி அடிக்காதடா, வலிக்கு. சரி அடி அடிக்கிறேன் அல்றா வந்துட்டான்டா அவன்கிட்ட. கை பக்கத்துல வரைக்கும் போதுடா. அடி என் கையை தானே அடிச்சான். அல்றா சந்தோஷம். நான் இல்லடா மணிடா. மணியா யாருன்னு தெரியல. ஏய் வரலன்னா என்னடா சொல்றோம்? வரலன்னா அடி வாங்கி வெளியே போயிடலாம். அடி வாங்கி வெளியே போ. எதுல அடி வாங்கி? பயமாடா. எல்லாரும் கையில அடி வாங்கணுமா? எடு எடுத்த டேய் சாந்துச்சுடா. பாருடா. அடி சரியா வலிக்குது. வச்சு அப்படியே வச்சுன்னுக்குறான் கையை. லைட்டா கூட எடுக்க மாட்டான். ஒழுங்காடா. ஏய் மேல தேடா. தயவு செஞ்சு அவன் கையில மட்டும் வர்றான். அடி வரைக்கும் வலிக்குதுல. ஒழுங்கா வை கையை. மணிடா மாடிடாண்டா. விடா. அடி வரல. டேய் போதும்டா டேய் வலிக்குதுடா. அவ்வளவுதான். வெளியே போனா அடி வாங்கிட்டு தான் போகணும். எடு கனகாமரம் பூ வச்சு முத்திர குத்தி அனுப்புவாங்க. டக்கு டக்குன்னு லேட் பண்ண எனக்கு நடுவுல ஏதாவது சான்ஸ் கொடுங்கடா. நான் மாறிக்கிறேன்டா. எடு. வேற ஊத்துதுல. என்ன அடிக்கிறான்டா வேற வெளியே வச்சு. அதான். டேய் இவன் யாங்க இந்த போற அடிக்கறானா என்னைய? ஏய் அவன் கை ஒழுங்கா வைக்கலங்க பாரு. ஏய் வை அவன் கை கை வைக்கல பாரு. வை. எடுத்த பாரு. இவன் சுரி நர்றா. அவன் அடிக்கிறதுக்கு மோதிர தவுத்துட்டா. போதும்டா விடுடா.
வச்சிரு ரீசனா வச்சிரு கையை வச்சிரு எல்லாரும் வலிக்குதுடா அப்போடா. கையை வச்சிரு இது ஒரு கை இது ஒரு கை. டேய் வேணா அச்சம் வேணா எடிட்ல போட்டுக்கோடா. இப்படி நீட்டு சரியா வலிக்குது போ. ரூல்ஸ் கடா மாடு மாதிரி அடிக்கிறான் அவன். கை எப்ப மாட்டா அடி போடாங்க அது கேட்கவே கூடாது. என்னடா நீட்டு சொல்ற பொறுமையா ரூல்ஸ் பிரேக் பண்ணா டேய் அடிக்கிற விஷயம் அச்சிட்டே சவுண்ட் பதில வச்சா வலிக்குதா? ஆனா நான் எடுக்காம வச்சிருக்கேன். நல்லா வெங்காயம் வலிக்குது நல்லா வலிக்குது எனக்கு. உனக்கே ஆமா, அப்படின்னா அச்சா, ரெண்டு கை கீழே அப்ப வைக்க ஸ்ட்ரெயிட் போஸ்ட் எடுத்துடா. எப்படிடா இருக்கா எனக்கு? அது பாரு இப்படி விரிச்சுக்கிறான் சிங்க மாதிரி. இங்க பாரு அச்சல கை கீழே நீட்டு போடா கை விலகாம போனே நீ அச்சி அடி அடியில போடா. ஆல்ரெடி அவன் வச்சதுக்கு அப்புறம் இந்த விளையாட்டை எடிட்ல தூக்கிடலாம்டா. இல்ல ஆமாண்டா. ஆமா வலிக்குதுடா எனக்கு. ஒருத்தாச்சா பரவாயில்ல. ஒரு ஆள் பேர் அடிக்கிறதா இங்க இவன் அதிர்வு. அடிக்கிறத பாத்து இங்க தானே அடிக்கிறான் இந்த விரல வச்சு ஏய் அவன் கை ஒழுங்கா வைக்க மாட்டான், இப்படி எத்துறான் அடிக்கும்போது. நான் எத்தனைடா எடுத்தா எனக்கு ஏன்டா வலிக்க போகுது? நான் ஏன்டா எடுக்காம இருக்கேன்? ஃபர்ஸ்ட் பொறுமையா ஆரம்பிப்போம். டேய் டேய் சன்ஸ் குத்திரான்டா பால் குத்திரான் குத்துற மாதிரிலாம் பண்ணாத. மேல சும்மா ஆக்ஷன்ல போ. எனக்கு பயமா இருக்குது. பண்ணுடா பயமா இருக்குது. அந்த போன் பண்ணி கேட்டாடா என் காது மாதிரி action ல போக மாட்டான். பதிலுக்கு நான் குத்துனா பதில் குத்துறா. சுத்திட்டான். இல்ல நான் குத்துனா அவன் அம்மா கிட்ட கேளுடா சன்ஸ் அம்மா கிட்ட கேட்டோட ஏதாவது கார்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அப்படியே எட்டி பார்த்து கேளுடா. கேளுடா நீ கேளு. இப்படி ஒரு தலையை நான் இங்க இருந்து ஏஞ்சி வந்து கேட்கணும். தலையை எட்டி பார்த்தியாமா ஏதாவது சீக்கிரம் ஏதாவது காட்டு நான் வீட்ல விளையாடுறது ரேஷன் கார்டு இது வேணா தட்டான்னு கேட்பாங்க. பிரவீன் கிட்ட பொறுமையா குத்து வெறியில காயில குத்து. அதான் பிரவீன் கிட்ட பிரவீனுக்கு ஃபோன் குத்துனடா. டேய் பிரவீனுக்கு ஃபோன் பண்றா அவன் கையில பெண்ணி எரிச்சுடா. அவன் ஃபோன் பண்றா பிரவீனுக்கு கால் பண்ணி மூக்குடி வா. மூவ் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட்னா வேணாம் சாப்பிட்டு சொல்லிட்டு போயிடலாம். வலிக்குதுடா. சரி சரி இதோட விளாக முடிச்சுக்கலாம். நீங்க பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க.